எனது தகப்பனார் மாக்கோ எட்வர்ட் அவர்கள் ஒரு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். எனக்கு சகோதர சகோதரிகள் என்று சேர்த்து நாங்கள் எங்கள் குடும்பத்திலே மொத்தம் 10 பேர். எனது தகப்பனார் மிகவும் கண்டிப்பானவர், ஒழுக்கமாக எங்களை வளர்த்தவர். நாங்கள் காலையிலே 5 மணிக்கெல்லாம் எழுந்துவிட வேண்டும். 5 மணிக்கு எழுப்பிவிட்டு விடுவார்கள். வீட்டிலே மாடு கோழி என்ற பிராணிகள் உண்டு. 5 மணிக்கு எழும்பின உடனே ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை. வீட்டை பெருகி சுத்தப்படுத்த வேண்டும், அந்த தோட்டத்து பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும், மாடுகளுக்கு வைக்கோல் அந்த இடத்திலிருந்து எடுத்து, மாட்டு கூடத்தை அந்த சாணத்தை எல்லாம் பெருக்கணும், கிளீன் பண்ணணும். எங்க அம்மா மாடுல பால் கறப்பாங்க, அந்த பாலை வீடு வீடாக சென்று கொடுக்க வேண்டும். இப்படி பல வேலைகள். அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆளுக்கு ஒரு நார்க்கட்டில் உண்டு. 7 மணிக்கு படிக்க உட்கார்ந்தால் எங்க அப்பா தெரியாம வெளியே வந்து எங்களை பார்ப்பாங்க, எப்படி படிக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது. மாதம் ஒரு முறை புக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்பா என்றால் அப்படி ஒரு மரியாதை கலந்த பயம். மட்டுமல்ல, நல்ல திரைப்படங்கள் இருந்தால் பாசமலர் போன்ற படங்களுக்கெல்லாம் குடும்பத்துடன் எங்களை அழைத்து செல்வார்கள். அப்படி ஒரு உயர்ந்த குணமுடையவர்கள். ஆனால் இன்று நான் என்னுடைய குழந்தைகளை அப்படி வளர்க்க முடியவில்லை. சூழ்நிலை மாறிவிட்டது. மொத்தமாக அமர்ந்து சாப்பிடுவோம். இன்று ஆளுக்கு ஒரு அறையில் இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, படிப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. குடும்பத்தில் ஒரு பண்பு, பாசம், இணைப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழல் இன்றைய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவு நாம் பிள்ளைகளிடம் அன்பு காட்டுகிறோமோ, கண்டிப்பாக வளர்க்கின்றோமோ, அந்த அளவில் அவர்கள் பிற்காலத்தில் சிறந்தவர்களாக வாழ்வார்கள். இன்று எங்களுடைய தகப்பனார் எங்களை வளர்த்த விதத்தில் நாங்கள் 10 பேரும் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்களை, பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டிய முறையில் வளருங்கள். அவர்கள் வாழ்வில் உயர்ந்திருப்பார்கள். நன்றி.